தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழர்கள் தானா இல்லை வேற யாருமா? தமிழ்நாட்டில் அதிக மொழி பேசக்கூடிய மக்கள் அப்படின்னா அது தமிழர்கள். தமிழ்நாட்டோட பூர்வ குடிகள் அப்படின்னா அதுவும் தமிழர்கள். ஆனால் மே 18, 2009 அன்னைக்கு லட்சக்கணக்கான தமிழர்களை கொண்டு குமிச்சாங்க. அதுக்கு தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் அரசு விழா எடுக்க முடியல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈகா சிலம்பரசன் அப்படிங்கிறவங்க கர்நாடகாவிலேருந்து கர்நாடகா கொடி கட்டி வந்த வாகனத்தை கழட்ட சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க எதிர்த்து ஏதோ பேசினதுல பேச்சு தகராறுல இவங்க அடிச்சிட்டாங்க. இவங்க அடித்தது தவறு அப்படின்னு சொல்லி ஈகா சிலம்பரசனை கைது பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க கைது பண்ணது அரசு பார்வையில் சரி அப்படின்னு இருந்தாலும் கர்நாடகாவுக்கு போன எத்தனையோ தமிழர்களை அவமானப்படுத்தி அடிச்சிருக்காங்க, எந்த ஒரு காரணமும் இல்லாமல். அது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டு கட்சி கொடிகளை கட்டி போன வாகனங்களையே அவுக்க சொல்லி கர்நாடக மக்கள் வலியுறுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டு கட்சி கொடிகளவே கட்டக்கூடாது அப்படின்னு கர்நாடக மக்கள் மறித்து கேட்பாங்க. தமிழர்கள் எதுவுமே பேசாமல் அவுத்துருவாங்க. இவங்க அவுக்க சொன்னதுக்கு அவங்க திரும்பி ஏதோ எதிர்த்து பேசுறதுனால தான் இவர் அடிச்சிருக்காரு. இதே தமிழ் பேசக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தான் நாங்கள் விஜயநகர பேரரசு உங்களையெல்லாம் வாள் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தமிழர்களுக்கு மிரட்டல் விட்டுருக்காரு. இதுக்கு தமிழக அரசு எதுவுமே சொல்லலை. இத்தனை நடந்துமே தமிழ் மக்கள் அமைதியாக தான் இருக்காங்க. இப்படியே போய்கிட்டே இருந்தால் தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கு அவங்களுடைய அங்கீகாரம் ஒதுக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பதிவுகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.